கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடர் போதனையில் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவருடைய வழிநடத்தல் எப்படி இருக்கிறது, அவருடைய வழிநடத்தல் மூலம் நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று நாம் அதிகமாக தியானிக்கிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் முதல்ல பில்ட் ஆகுது, மகிழ்ச்சி ஆகிறது, ஆனந்தமாகிறது, சந்தோஷமாகிறது. இப்படி பலவித காரியத்தில் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் பில்ட் ஆகும். ஏன்னா இந்த வெளி உலகத்தில் இருக்கிற வரக்கூடிய சூழ்நிலையில் வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அப்படி இல்லை, இப்படி ஆயிரும், முடிஞ்சிரும், முடியாது, இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள அன்றாடம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆக தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை பில்டாக்க முடியும். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்ற முடியும். ஆகையால் நம்முடைய இந்த தொடரில் தினமும் அவருடைய வழிநடத்தலை நாம் எப்படி அழகாக கற்றுக்கொண்டு வருகிறோம்னு நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிறவங்களுக்கு தெரியும். ஆகையால் அவருடைய வார்த்தை சின்ன சின்ன நேரம் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலும் நீங்கள் இதை தொடர்ந்து கேளுங்க. சில நிமிடங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு எதுவும் பயனற்று போகிறதா? இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஆனந்தமாய் கேட்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமா சரி, ஓகே, கர்த்தருக்காக நான் இந்த 2-3 நிமிஷமாட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லையா? ஆகையால் சில நிமிடங்கள் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் 2 நிமிஷம் கொடுங்க, 3 நிமிஷம் கொடுங்க, 4 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறிக்கொண்டே போகும். இப்படி தான் தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு அதிகமான ஒரு ஆனந்தத்தை கொடுப்பார். பாருங்கள், அவருடைய வார்த்தையை பார்ப்போம். ரட்சிப்பை நம்ம தந்தது தேவன் பாருங்கள். அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்படி தானே? தேவனின்றி ஏதாட்டு ரட்சிப்பு இருக்கா? இல்லை. அவர் நம்மை ரட்சித்தார். ஏன்? நீங்கள் கெட்டு போகக்கூடாதுன்னு என்று அழகாக வழி நடத்துகிறார் பாருங்கள். ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவன் கெட்டு போகக்கூடாது. இவன் என் பிள்ளை, இவன் கெட்டு போயிட, இவனுடைய வம்சம் தலைத்திருக்க வேண்டும், இவன் பெரிய ரெபல் இருக்கணும், இவனை பார்க்கும் போதெல்லாம் இந்த பையனா, இவனை இப்படி இருந்தானே, இவனை ஒரு காட்சி பொருளாக வைத்த அந்த தேவன் என்ன அழகாக வைத்திருக்கிறார், இவன்கிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன படிச்சிருக்கான். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அவன் மேல் அன்பாக பிரியமாக இருந்த அவனுக்கு ஒரு குறை வைக்கலை. எல்லா விதத்திலுமே அவனுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் தேவன் உங்களையும் வழி நடத்துகிறார். பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்படி தானே? தேவனுடைய நாமம் தான் இந்த பூமியில் எல்லாம் நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவர் நம்மை தேடி வந்தார், முதல்ல நம்ம ரட்சித்தார், ரட்சித்து நமக்கு என்ன கொடுத்தார்? பைபிளை கையில் கொடுத்து கிறிஸ்துவை நமக்கு அறிந்து கொள்ள ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தார். கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் மரணம் எதற்காக நடந்தது? அவன் இழந்தான். யார்? ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் உனட்ட இருப்ப வந்தாச்சு, கொடுத்தாச்சு, திரும்ப கொடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொந்தமான நிலத்தை இன்னொருத்தன் அபகரிச்சிருவான். வேற மாதிரி பட்டா போட்டு பத்திரம் போட்டு இப்படி போட்டு நமக்கு சொந்தமாக தான் இருக்கும், நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கும், நம்ம பட்டா இருக்கும், எல்லாருக்கும் பத்திரம் இருக்கும், ஆனாலும் இன்னொருத்தன் அபகரிச்சிடலாம். அது எப்படி? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்குது. அப்படி சூழ்நிலையில் இருக்கிற மத்தியில் நம்ம அதுக்கு ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை, இது என்னுடைய சொத்து தான், கிறிஸ்து எனக்குடையவர் என்ன சொல்லலாம். இல்லை, அது அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு குழப்புறான். இது கிடையாது, இது எனக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி நம்மளே மாதிரியே டூப்ளிகேட் மாதிரியே பண்ணிடுறான். அதே மாதிரி ஒரிஜினல் மாதிரியே அப்படி பண்ணி அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ஒரிஜினல் மாதிரியே ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுக்குள்ள வார்த்தைகளை நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, ஆம், இது எனக்கு சொந்தமானது, கிறிஸ்து எனக்காக மரித்தார், இப்படி நீங்கள் உறுதியாக இருந்தால் தான் அது உங்களுக்கு சொந்தமாகும். இல்லைன்னா பிசாசு பாருங்கள், எப்போ எவனை பறிச்சுக்கலாம், எவனை விழுங்கிடலான்னு இருக்கான். நீங்கள் ஊர்லேயே இருந்தாலும் சில நேரத்தில் ஒரு மாதம் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துல அவன் அந்த 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 இடத்த அபகரிச்சிருவான், அதை எதிலாட்டு போடுவான், எதை செய்வான், கச்சரா போடுவான், அதை போடுவான், எதையாட்டு ஒன்றை செஞ்சு உங்களை துன்புறுத்துவது, இதே தான் அவனுக்கு வேலை. நீங்கள் இல்லைன்னா அந்த இடம் அவ்வளோதான் காலி, அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்டது. ஆகையால் தேவனை நீங்கள் அறியும் பொழுது, கிறிஸ்துவை நீங்கள் அறியும் பொழுது, இல்லை முந்தி நாங்கள் பாவத்தில் இருந்தோம்,
எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவ அறியாதவர் இருந்தாலும் தேவனோடு நாங்கள் அந்த இது இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ கிறிஸ்து எனக்காக மரித்ததனால் அது எனக்கு சொந்தம். ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். சுகம் எனக்கு சொந்தம். பொருளாதார செழிப்பு எனக்கு சொந்தம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் சொந்தம் எனக்கு சொந்தம். நான் செழித்திருப்பேன், பலனாக இருப்பேன், திடனாக இருப்பேன், திடமனதாக இருப்பேன். எல்லா வித ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது தான் அது உங்களுக்கு சொந்தமாகுது. இந்த வாயிலிருந்து அறிக்கைப்படணும். அப்படி பண்ணும்போது தான் அது உங்களுக்கு சொந்தமாயிருது. இல்லைன்னா வேற ஒருத்தன் அதை அபகரிக்கிறதுக்கு அப்படியே தொடர்ந்து இருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய எல்லாத்தையுமே பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களை ஏதாட்டு கீழே தள்ளணும், ஏதாட்டு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பிடுங்கி உங்களை நிர்மூலமாக்குறதுக்காண்டி இந்த உலகத்தில் அப்படி கீழே இழுக்குது. இந்த புவியீர்ப்பு சக்தி எப்படி இருக்குது அதே மாதிரி உங்களை இருக்குது. ஆனால் நம்முடைய ரட்சிப்பு தந்த அந்த தேவன் நமக்காக சிலுவையின் மரணத்தை நமக்காக அந்த மூலமாக அவர் ஏற்றுக்கொண்டது எதற்காக? பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவன் நமக்காக இந்த உலகத்திலே எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்த அந்த தேவன் இந்த பூமியை உங்களுக்காக வைத்தார். ஆனால் மனு வர்க்கத்துக்கு வைத்தது இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? தந்திரமாக பிடுங்கி அவன் பேரில் மாற்றிக்கிட்டான். ஆனால் சொந்தம் யாருக்கு? கிறிஸ்துவுக்கு தான். ஆனால் இவன் தான் அதை தாரவாத்தான் கொடுத்தான் அந்த பிசாசுக்கிட்ட. ஆனால் நமக்கு அதை மீட்டு எடுக்கிறதுக்கு கிறிஸ்து வந்தார். இப்போ நமக்கு மீட்டு தந்தாச்சு. இப்போ நீங்கள் இழந்த சொத்தை உங்களுக்கு தான். ஆகல் நீங்கள் இப்போ ஐயோ அது அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆகிட்டே எனக்கு பிசாசு அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி மறுபடியும் பிசாசு கையில் இருக்குன்னு நினைக்காதங்க. இது எல்லாமே உங்களுக்கு திருப்பி தந்தாச்சு ஆசீர்வாதம். அது எங்கே இருக்கிறதுனா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அதான் கிறிஸ்துவின் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. மனுஷனுக்குள்ளே இருக்க அந்த கிறிஸ்துக்குள்ளே அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை பெற்றேன் என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு நம் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நாம் அவர் மேலும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அப்படியா நான் இவ்வளோ நாள் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு சொந்தமாக இல்லைன்னு. ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்காருங்க. இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமேன் என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ணணும். தினமும் சொல்லணும். ஒரு நாள் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் நடக்கும் அப்படி இல்லை. தினமும் அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் தியானிக்க உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதை போல விதைத்து உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க இப்படித்தான் வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய நாமமே உங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த நாமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா வித ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.